நீங்க பிரிட்ஜ் கோர்ஸ் எடுத்து பாருங்க. எடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க மத்தவங்களோட டிஃபரெண்டா இருப்பீங்க. ப்ரோக்ராமிங் லாஜிக்ங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் டைப். 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்போதான் ஸ்கேன் ஆஃப் பண்ணி அந்த 2 இன்புட்டையும் வாங்க முடியும். அப்புறம் அதை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபைனலி அவுட்புட் வந்து ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ண போகிறோம். A greater than B செக் பண்ணிட்டோம். A greater than C செக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா? வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லா யூடியூப் நேயர்களுக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் கிளியரா ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன். அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோவா இப்போ நம்ம கூட நம்மளுடைய கெஸ்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதுக்கே ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் போடணும். இருந்தாலும் சிம்பிளா சொல்லலாம், சார் நானும் ஜிசிடி, சாரும் ஜிசிடி, 2 பேரும் ஜிசிடி அப்படிங்கிறதுனால ஜிசிடி அப்படின்னால இந்த கிரேட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. லேர்னிங் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் லேர்னிங்கா இருந்திருக்கும். அதனால ரொம்ப பவர்ஃபுல் லேர்னிங்கா இருந்திருக்கும். அந்த பவர்ஃபுல் லேர்னிங் இருந்ததுனால சார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு கூகுளுக்கு ஒரு சுந்தர் பிச்சை போன மாதிரி சாரும் யூஎஸ் போயிட்டு யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரீஸ்ல ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஓகே நம்ம பேக் டு இந்தியா போகலாம், நம்ம கண்ட்ரிக்காக நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி திரும்பி இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. சார் வந்து ஒரு ஹார்ட் கோர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் டெக்னாலஜிஸ்ட் அண்ட் எந்தூசியாசிஸ்ட் டெக்னிக்கல் ட்ரைனரா 7 இயர்ஸ் இருந்திருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங் டெக்னாலஜி சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் டெக்னாலஜில ட்ரைனரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட வந்து 4 லட்ச ரூபாய் சம்பளத்துல இருந்து 25 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறது எப்படிங்கிறத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சாருக்கு ரொம்பவே தெரியும். நிறைய ஹெச்ஆர் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு கார்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் நம்ம எப்படி எடுத்தா ஈஸியா நம்ம ஒரு ஜாபை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத ஃபுல் ஃபிளட்ஜா நல்லாவே ட்ரெயின் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸும் பண்ணி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கிங்கோட இருக்கக்கூடிய ஒரு சார் தான் நம்ம கூட கனெக்டா இருக்காங்க. ஹலோ சதீஷ் சார், நல்லா இருக்கீங்களா? எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot for inviting me. உங்களை கனெக்ட் பண்ணி ரொம்ப நாளா கூப்பிட்டு நீங்க சிங்கப்பூர் ட்ரிப்ல இருந்தனால உங்களுக்கு தொந்தரவு பண்ண முடியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு கேட்காமே 1ஆம் தேதி வந்து நமக்கு வந்து நம்ம கண்டிப்பா பேசணும்னு சொல்லி நான் ஒரு போட்டு கொடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து லிங்க் கொடுத்துட்டேன். அதனால அந்த வீடியோக்கு உங்களுக்கு கூப்பிட்டுருந்தேன். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போறதான ஒரு சின்ன முயற்சி சார். அதை தொடர்ந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல என்னென்னலாம் இருக்கு, எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சாஃப்ட்வேர்ல ட்ரெயின் ஆகணும், என்ன ரெக்குவயர்மெண்ட் ரியலிஸ்டிக்கா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அவன் வந்து ட்ரெயின் ஆனா இந்த இடத்துல ஹிட் ஆகும் அப்படிங்கிற அந்த ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத விட அதுல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு போய் சேரணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகணும். அக்ராஸ் த குளோப் வந்து நீங்க நம்ம ஸ்டூடெண்ட் போய் நம்ம ரிமார்க்கபிளா நிக்கணும், நம்ம ஸ்டஃப்பும் நம்ம ஸ்கில்லும் அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு உங்களுடைய ட்ரைனிங் வந்து நீங்க எங்களுக்கு ட்ரைனிங் சப்போர்ட்டா இருந்து நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்றத எங்களோட யூடியூப் மக்கள் 65,000 பேர் சார்பா நான் கூட சப்மிட் பண்றேன். கண்டிப்பா ஒரு கோர்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சூப்பரா நம்ம கோர்ஸ் நம்ம போக போறோம். இப்போ பிளஸ் 2 முடிச்சுட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுல இருக்காங்க. கண்டிப்பா எங்கேயோ போய் ஏதோ ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ண போறாங்க. ஜாயின் பண்ண போற அத்தனை பேருக்குமே வேலை வேணும். அப்படி வேலைக்கு போகும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே நான் வந்து கெட் இன்ஜினியர்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகணும். அப்ப போகிறதுக்கான ஒரு குட்டி ட்ரைனிங் தான் நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் கோர்ஸை கனெக்ட் பண்றோம். ஸ்கூல்ல இருந்து எப்படி இன்ஜினியரிங் காலேஜ்குள்ள போகணும்னு கனெக்ட் பண்றோம். இதுல உங்க பார்ட் அப்படின்னு நான் பார்க்கும்போது உங்ககிட்ட நான் என்னுடைய ரெக்வஸ்டாவும் நான் வைக்கிறேன். ஆக்சுவலா பிகாஸ் ஆஃப் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான கோர்சஸ் நம்ம கொடுக்க போறோம், எப்படி கொடுத்தா ஒரு பிச் பண்ணுவாங்க, அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயத்த ஒரு டிப்ஸா நீங்க இப்போ நீங்க எனக்கு இந்த நம்ம வீடியோ நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். நீங்களும் அதை சொல்ல போறீங்க. இதை தொடர்ந்து நான் எப்படி இதை பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்கூல் லெவல்ல இருந்து இங்க காலேஜ் லெவல்ல வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க மைண்ட் செட்ல தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம அதில் அட்ரஸ் பண்ண போறோம். பிசிக்ஸ் வந்து ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பிசிக்ஸ்னாலே அலர்ஜின்னு நம்ம கூட சொல்லி பேசிட்டாங்க. பிசிக்ஸ்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். கொஞ்சம் சயின்ஸை நீங்க கிரியேட்டிவா மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் அதை வச்சிடலாம். அந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் மக்களுக்கு போகும்போது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வருவீங்க. அந்த மாதிரி விஷயம் தான் பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியானதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க போறோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி நம்ம கொண்டு வர போறோம். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணுங்கிறது நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் ஆகும். அடிஷனலா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு போறது எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு கண்டிப்பா நிறைய இண்டஸ்ட்ரி நெட்வொர்க்ஸ் இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் இருக்கும். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன டூர் மாதிரி கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் டூர் மாதிரி கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன பிளானா வச்சிருக்கேன். எதிர் இன் சென்னை ஆர் இன் கோயம்புத்தூர் ஆர் இன் பெங்களூர், எது நமக்கு ஃபீசிபிளா இருக்கும் அந்த இடத்துல விருப்பப்படுற குழந்தைங்க நம்ம கூட்டிட்டு போய் காமிக்கலாம் அப்படிங்கிறது.
பர்சனலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து கொஞ்சம் என்னுடைய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இண்டஸ்ட்ரியல் இப்போ மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், ஐஎஸ்ஆர்ஓக்குள்ள ஒரு போயிட்டு வர மாதிரியும், ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஐஐடி மாதிரி என்ஐடி மாதிரி இல்லை ஒரு நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு கனெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்கோம் சார். இதெல்லாம் உங்களுடைய ஆப்சன்ஸ்ல உங்ககிட்ட கேட்காம நான் சிங்கப்பூர் நீங்க போயிருக்கும்போது நான் பிளான் பண்ணிட்டோம். கண்டிப்பா பண்ணணும் சார், கண்டிப்பா பண்ணணும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் லேட் நைட்ல உங்களுக்கு தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். இருந்தாலும் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கு, நம்ம எப்படி கொண்டு போக போறோம், சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க சார். கண்டிப்பாங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் மூவ் பண்றவங்க போது வெரி ஃபர்ஸ்ட் திங் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது மார்க்ஸ்ங்கிற அது மட்டும்தான் ஃபோக்கஸா இருந்திருக்கும். என்னோட மேக்ஸ் மார்க்ஸ், பிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் இது மட்டும்தான் இருக்கும். இப்போ காலேஜுக்கு நீங்க என்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்கில் தான் இம்பார்ட்டன்ட். மார்க்கோட ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போக போகுது, ரைட்டா? அப்ப நம்ம ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணோங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால ஜென்ரலா நம்ம யூடியூப் பாக்குறத விட பர்சனலைஸ்டா நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் என் இன்ட்ரெஸ்ட். ஸோ நானுமே நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ எங்க ஒரு மேஜர் கேப் நான் பாக்குறேன்னா, நிறைய பேர் சின்டாக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம்னா இதுதான் சின்டாக்ஸ், சினா இப்படிதான் ஒர்க் ஆகும், ஜாவானா இப்படிதான் ஒர்க் ஆகும், பைத்தான்னா இப்படிதான் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி சின்டாக்ஸ் சொல்லி தருவாங்க. ப்ரோக்ராம் எப்படி யோசிக்கிறது, நம்ம எப்படி லாஜிக் யோசிச்சு போடுறதுன்னு சொல்லி தர்றது இல்லை, ரைட்? நான் காலேஜ்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நான் அதுதான் பாக்குறேன். பெரிய கேப் அங்கதான் இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்க போகுதுன்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்குள்ள வரும்போது, நீங்க வந்து காலேஜ்குள்ள என்டர் பண்ணும்போது நான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இந்த காலேஜ்ல ஒரு டாப் ஸ்டூடெண்டா உள்ள வர்றேன் அப்படின்னு வரும்போது அதுக்குதான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப அதுல என்ன பண்ண போறோம்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பேசிக் சின்டாக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு லாஜிக் வச்சு நிறைய லாஜிக் ப்ரோக்ராம் வச்சு நிறைய லாஜிக் டெவலப் பண்ண போறோம். நிறைய லாஜிக்ஸ் பண்ண நிறைய ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு சின்டாக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ப்ரோக்ராமிங்க எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல சுரேஷ் சார் சொன்ன மாதிரி நானும் ஜிசிடில படிச்சேன், அவரும் அங்கதான் படிச்சாரு. நாங்க படிக்கிற காலத்துல 10 லாங்குவேஜ் படிச்சோங்கிறதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு லாங்குவேஜ் டீப்பா நானே செல்ஃப் லேர்ன் பண்ணேங்கிறதுல தான் அங்க மெயின் ஃபோக்கஸா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுதான் பண்ண போறோம். டீப்பா ஒரு லாங்குவேஜ் அது நல்லா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் லாஜிக் நல்லா புரிஞ்சுக்க போறோம். இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க இதுக்கப்புறம் நான் சி படிக்கிறேன், ஜாவா படிக்கிறேன், பைத்தான் படிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் நம்ம இப்போ சி படிக்கிறோம்னா நீங்க பைத்தான், ஜாவா, C++ எது படிக்கிறீங்கனாலும் ஹார்ட்லி 5 days தான் ஆகும். ஏன்னா லாஜிக் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு தெரியும். இன்னொரு லாங்குவேஜ்க்கு அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ நம்ம பிரைமரி ஃபோக்கஸ் இன் ஷார்ட் சொல்லணும்னா, இந்த 10-15 day ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரோக்ராமிங் லாஜிக் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்குவோம். அதுல லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி உங்க எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். நீங்களே இது நல்லா என்ஜாய் பண்ணி ஐடியா ப்ரோக்ராமிங் இவ்வளவு ஈஸியா, நான் இதைத்தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படிங்கறது அந்த பயம் போகணும். அதுதான் இதோட பிரைமரி இன்டென்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீடைல் கோர்ஸ் நிறைய பண்ணலாம், ரைட்? பட் ஃபர்ஸ்ட் திங் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் என்னன்னா, நீங்க காலேஜ்குள்ள என்டர் பண்ணும்போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸோட உள்ள போயிட்டு எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், இந்த காலேஜ்ல நான் ஒரு டாப் ப்ரோக்ராமரா வருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராமிங் இதோட இந்த பிரிட்ஜ் கோர்ஸோட அப்ஜெக்டிவ். சூப்பர் சார். இப்ப நம்ம இந்த வந்து தமிழ்ல கொடுக்க போறோமா இல்ல இங்கிலீஷ்? ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கும் போது நம்ம நார்மலா இங்கிலீஷ் ஓரியன்டா தான் பெரும்பாலும் சின்டாக்ஸ் எல்லாம் இருக்க போகுது. இப்ப நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம புரியுற மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்ப நான் வந்து பேசுற லாங்குவேஜ் அப்படியே தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? சோ இது தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம பேசுற சுத்த தமிழ்னு சொல்ல முடியாது, இங்கிலீஷ்ல சொல்லி தராங்கிற மாதிரி இருக்காது. நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். பட் இப்ப எல்லாருக்கும் புரியற லாங்குவேஜ் எதுவோ அந்த லாங்குவேஜ்ல எடுத்துட்டு போகலாம். இப்ப இங்கிலீஷ்ல நம்ம சொல்லி கொடுக்குறோம்னாலும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, இங்கிலீஷ்ல எடுத்துட்டு போகலாம், ரைட்? நம்ம அந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம். தமிழ்ல யாரும் பயப்படாம தமிழ்ல ப்ரோக்ராமிங் கத்துக்க முடியும்னா கண்டிப்பா கத்துக்கலாம், ரைட்? மதர் டங்ல கத்துக்கிறது தான் ரொம்ப ஈஸியானது. எந்த டாபிக் எது படிக்கிறீங்கனாலும் மதர் டங்ல படிக்கும் போது தான் டைரக்டா போய் சேரும். அதனால நம்ம பேசுற தமிழ்லயே வந்து ப்ரோக்ராமிங் கத்துக்கலாம். அப்ப நம்ம அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை நம்ம 15 days பிளான் பண்ணிருக்கோம். அந்த மாடியூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு மாடியூல்ஸும் நம்ம நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாடியூல் பேஸ் நம்ம என்னன்னு கொடுத்துடலாங்க சார். இப்போ வந்துட்டு இப்போ இது வந்து இப்போ பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள வர்றாங்க.
அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர்னாலே நார்மலா வந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. நார்மலாவே பேசிக்கா மைண்ட் செட்ல அந்த மாதிரி நம்ம பிச் பண்ணி வச்சிருக்கோம். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட் வரும்போது சார் நாங்க அதை படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் நாங்க வந்து கனெக்ட் பண்ணலாமான்னு என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டாங்க. அவங்களும் வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாவே மேத்தமெட்டிக்ஸ்ல கொஞ்சம் நம்ம இப்போ இன்ஜினியரிங்ல பண்ற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. இந்த ரெண்டு பயம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பா கண்டிப்பாங்க. சோ இப்ப பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, நான் வந்து ஒரு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்டுங்க 12th ஸ்டாண்டர்ட்ல. நான் ஒரு 21 வருஷம் இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டா இருந்தேன். அதனால பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ப்ரோக்ராமிங் பண்ணலாம், அதனால எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு கிக் ஸ்டார்ட் வேணும், ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் வேணும், கரெக்டா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பசங்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஏஜ் இருக்கு. ஏன்னா சிபிஎஸ்இ படிக்கிறாங்கன்னா பைத்தான் படிச்சுட்டு வர்றாங்க, ஸ்டேட் போர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களும் படிச்சுட்டு வர்றாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஐயோ அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் தெரியுமே, நம்மளை விட அவங்களுக்கு பெட்டரா இருப்பாங்களா அப்படின்னா ப்ரோக்ராமிங்கை கரெக்டா படிக்கணும், ரைட்? இப்போ ஒரு 4 ப்ரோக்ராம் படிச்சுட்டு அதை நான் எக்ஸாமுக்காக மக்கப் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்றேன்னா அதுல எந்த யூஸும் கிடையாது. அதை வச்சு மார்க் மட்டும்தான் வரும், ஸ்கில் வராது. நம்ம 12th படிக்கும் போது நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் அப்படின்னு சொல்ல, நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா எப்படியா நான் சென்டம் அடிக்கணும், இதுக்கு இந்த 10 ப்ரோக்ராம் மனப்பாடம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த 10 மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. அதுக்கு ப்ரோக்ராமிங் படிக்காம பயாலஜி படிச்சுட்டு வந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா கத்துக்கலாம். ஏன்னா கிளீன் ஸ்லேட்டோட வருவாங்க. இது வந்து நான் அனுபவத்துல பார்த்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கும்போது நான் மெயினா ட்ரைனிங் பண்ணும்போது பாக்குறது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். அதே சமயம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ கஷ்டமானா கிடையாது. உங்களுக்கு லாங்குவேஜோட சின்டாக்ஸ் தெரியும். இப்போ லாஜிக் கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளாக சால்வ் பண்ண முடியும். ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்னா மனப்பாடம் பண்ணணும்னு கிடையாது. எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் நம்மளா அதை கிரியேட் பண்ற கான்ஃபிடன்ஸ் வேணும், அதுதான். ரெண்டாவது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஹேண்ட்ஸ் ஆன். எதுனாலும் கை வச்சு டகால்னு பண்றதுக்கு பயம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் தான். இது ஒரு சப்ஜெக்டா படிக்கக்கூடாது, இது ஒரு ஸ்கில். நான் கராத்தே கத்துக்கிறேன், டான்ஸ் கத்துக்கிறேன், மியூசிக் கத்துக்கிறேன், அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கும் ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்ல நான் கத்துக்கிறாங்க போது இதுவும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன், ஈஸியா கத்துக்குவாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். எங்க ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்மும் இருக்கு, அதுலயே ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க. அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த பசங்களுக்கு. ஓகே, அப்ப நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி கொண்டு போக போறோம் டெஃபினட்டா. இன்னொன்று என்ன, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண மாட்டேன் கேட்குற கேள்வி சார், நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு பக்கம் டவுனுங்கிறாங்க, இந்த பக்கம் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் பயங்கர பீக்ல இருக்குன்றாங்க. எனக்கு வந்து கை நிறைய சம்பளம் வாங்கணும். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டு 3500 பேர் பிளேஸ் பண்ற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். நீங்க அதை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. 4 lakhs 25 lakhs வரைக்கும் நீங்க ஆவரேஜ் சேலரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதை பேசும்போது எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தாட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து எனக்கு 25 lakhsல கிடைக்குமா, 40 lakhsல கிடைக்குமா அப்படின்னா, நம்ம ட்ரைனிங் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம். அவங்களே கனெக்ட் பண்ணி வரும்போது நம்ம கூட நம்ம கூட டிராவல் பண்ணும்போது புரிஞ்சுப்பாங்க. எனக்கு உங்க கூட கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நீங்க எப்படிங்கிறது தெரியும். இந்த ஜென்ரலா ஆன் பிகாஃப் ஆஃப் என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பேசுறதுனால அவங்க பிகாஃப் இந்த கொஸ்டின் வந்து நான் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஆகும்போது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, இனி ஃபியூச்சர்ல என்ன மாதிரி எவ்வளவு சேலரி வாங்கலாம் சார்? ஸோ இது எடுத்தீங்கன்னா, நான் 96 நான் படிக்கும் போது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்சஸ்ங்க. நான் 93ல ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போ இதை ஜாயின் பண்ற, இது ஒரு புது இது, ப்ராப்ளி ஒரு 2 வருஷம் கழிச்சுட்டு இந்த இதெல்லாம் டல் ஆயிரும், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வேலையெல்லாம் போயிடும். நான் சொல்றது 1993 சொல்றேங்க. அப்படி இருந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ண போதும் ப்ராப்ளி இந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. 2000ல ஒரு பெரிய இது வந்துச்சுங்க, .com பர்ஸ்ட்னு பேரு. 2008ல ஒரு மேஜர் ரிசெஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பயமுறுத்துறது, ஐயோ 2024ல வேலையே இருக்காது அப்படின்னாங்க. பாத்தீங்கன்னா ஸ்கில் இருக்க ஸ்டூடெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் கம்பெனி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 1,00,000 இன்ஜினியர் வெளியில வர்றாங்க அப்படின்னா அதை வந்து அதுல ஸ்கில்டா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த ஸ்கில்ல கரெக்டா வந்து இம்பார்ட் பண்றதுக்கான ஃபேக்கல்டிஸ், மென்டர்ஸ் வேணும். அங்கதான் ஒரு மிஸ்ஸிங் ஏரியா, ரைட்டுங்களா? கம்மியா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, கம்மியா இருக்காங்க. அப்போ ஸ்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா என்னைக்குமே வந்து வேலை இருக்கு. நீங்க எந்த இண்டஸ்ட்ரி யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. நீங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்க பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யார்ட்டையா கேட்டாங்கனாலும் இண்டஸ்ட்ரியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எனக்கு கரெக்டான ஸ்கில் இருக்கிற பையன் மட்டும் கிடைச்சானா போதும், அப்படி தேடிட்டு இருக்கோம், ஆளே கிடைக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதனால கரெக்டான ஸ்கில் இருக்கு, பேசிக்ல இருந்து நல்லா புரிஞ்சு படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா வேலை இருக்கு. இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே இருக்குங்க. அது டவுன்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. சூப்பர் சார், சூப்பர்.
இப்ப நம்ம லாஜிக் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற சொன்னீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏதாவது லாஜிக்கலா திங்க் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்க முடியுமா சார்? சார் நான் ஒண்ணு பண்றேன். ஒரு வீடியோ இது பண்ணி நான் அந்த வீடியோ அனுப்புறேங்க. அந்த வீடியோல ஒரே ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நான் ஆக்சுவலா எடுத்த கிளாஸே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். அதை வேணா நம்ம எம்பெட் பண்ணி கொடுக்கலாங்க. அது கொடுக்கும்போது ஒண்ணுமே ஓ இப்படிதான் நம்ம படிப்போம், ஒரு லைனா இப்படிதான் ப்ரோக்ராம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது பெட்டரா புரியும். அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். ப்ரோக்ராமிங் கத்துக்கணுங்கிறது எல்லாரோட இன்ட்ரெஸ்டும். பட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். லாஜிக் எப்படி பில்ட் பண்றது? நிறைய பேர் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்டாக்ஸ் கத்துக்கிறாங்க, நிறைய சேனல்ல சின்டாக்ஸ் சொல்லி தராங்க, பட் லாஜிக் புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த செக்ஷன்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எவ்வளோ வேரியபிள் டிக்ளேர் பண்றது, என்ன டேட்டா டைப் டிக்ளேர் பண்றது, இது எல்லாமே கன்ஃபியூஷன். ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கும் போது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடணுமா, இஃப் போடணுமா, இஃப் எல்ஸ் போடணுமா, ஸ்விட்ச் போடணுமா, ஃபார்மா, லூப் வேணுமா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு, கவுண்டர்னா என்ன, இது எப்போ நான் யூஸ் பண்ணேன் என் ப்ரோக்ராமில், இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுற ஒரு பிகினருக்கு எப்போவுமே ஒரு பெரிய பெரிய கொஷின், ரைட்? எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம், இதெல்லாம் எப்படி நம்ம சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்ட சீசன் ப்ரோக்ராமர்ஸ்க்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். பட் ஸ்டார்ட் பண்ணி பிகினராக ஒருத்தவங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த செக்ஷன் நம்ம அப்ரோச் என்னன்னா எப்படி இதை நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணுறது, அதுதான். ஏகப்பட்ட ரூட் இருக்கு ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்றதுக்கு, நிறைய லாஜிக் இருக்கு. எல்லாருக்குமே என்னன்னா எந்த அப்ரோச் நான் எடுக்கணும், எப்படி நான் பண்ணணும், எனக்கு ஒரு அப்ரோச்சுமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நிறைய இது சால்வ் பண்றாங்க, இதுதான் ப்ராப்ளம். ஸோ அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணா, அந்த பொண்ணால் ஒரு ப்ரோக்ராம் முடிக்க முடியுது, எப்படி பண்ணுனாங்க, எப்படி அந்த லாஜிக் யோசிச்சாங்க, இதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த லாஜிக் சூப்பரா நம்மளும் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், பட் அது எப்படி பண்றது, இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த செக்ஷன்ல, இந்த ப்ரோக்ராமிங் செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடக்கூடாது. நம்ம ப்ரோக்ராமிங் பண்றோம்னா கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், நம்ம சக்சீட் ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ப்ரோக்ராமிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இது மட்டும் கண்டினியூ பண்ணோம்னா டெஃபினட்டா ப்ரோக்ராமிங் கத்துக்கலாம். ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி அந்த லாஜிக் பில்ட் பண்றது, எப்படி எல்லாரும் ப்ரோக்ராமிங் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லி தர போறோம். ஸோ இதுக்கு என்னன்னா பேசிக் சின்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. அசம்ஷன் என்னன்னா சின்டாக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு இஃப் டிஃபைன் பண்றது, எப்படி ஒரு மெயின். நீங்க வேற ஏதாவது கோர்ஸ்ல இருந்து, நீங்க ஏற்கனவே பார்த்த வீடியோல இருந்து உங்களால ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் கத்துக்க முடியும். பட் இப்போ ப்ரோக்ராமிங் லாஜிக் எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய பேர் எங்க ஸ்டக் ஆறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த செக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா எப்படி அது பண்றோங்கிறது. ஸோ என்ன பண்ண போறோம், ஒரு ப்ரோக்ராம் எடுக்க போறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸை கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போறோம். அட எப்பவுமே இது பண்றதானே, நிறைய சேனல்ல இது பண்றாங்கல்ல, அப்ப நான் அதை வச்சே நான் கத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. இங்க அதை இன்க்ரீசிங் பண்றது, ஆர்டர் மட்டும் பண்றது இல்லை. நான் எப்படி அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது யோசிக்கிறேன், என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் கன்சிடர் பண்றேன், வேற என்னென்ன லாஜிக்னு கண்டினியூஸா சொல்லிட்டே இருப்பேன். அப்போ உங்களுக்கு ஓ இதுக்கு தான் இங்கே ஃபார் வருது, இதுக்கு தான் இங்கே வைல் வருது, இதுக்கு தான் இங்கே இஃப் போடுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். கூடவே ப்ரோக்ராம்ஸுக்கு ஆல்டர்னேட் அப்ரோச்சும் சொல்ல போகிறேன். இந்த ப்ரோக்ராம் இப்படியும் பண்ணியிருக்கலாம், இப்படியும் பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணுறதுல இதுதான் ப்ரோஸ், இப்படி பண்ணுறதுல இதுதான் பிரச்சனை, இது எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஓ வேற மாதிரியும் இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற லாஜிக் உங்களுக்கு புரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நம்ம பண்ணுறது மட்டும்தான் கரெக்ட்னு யோசிக்கிறாங்க. மூணாவது சின்ன சின்ன ப்ரோக்ராம்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ராம் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு 3 ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் போடுறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் போடுறேன். நாலாவது இந்த செக்ஷன்ல ஃபுல்லா நான் முதலே சொன்ன மாதிரி லாஜிக் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம், சின்டாக்ஸ் கிடையாது. ஸோ இங்க சின்டாக்ஸுக்கு நீங்க மற்ற வீடியோஸ் என்னோட சேனல்ல பார்த்துக்கலாம், பட் லாஜிக் தான். லாஸ்ட் ஒன், ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி எங்க பிரச்சனை வருது நம்ம ப்ரோக்ராம்லங்கிறத பார்க்கறது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த செக்ஷன்ல சொல்லி தரப்போம். ஸோ இந்த அப்ரோச் இது ஓவராலா ஹோலிஸ்டிக்கா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எங்க பெரிய அட்வான்டேஜ் வரும்னா, எஸ் நம்மளாலையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். லெட்ஸ் டைவ் இன். ஸோ ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ், சி ப்ரோக்ராம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் பேசிக்கு. பட் நீங்க ஜாவா பைத்தான் எதுல பார்க்குறீங்கனாலும் சேம் லாஜிக் தான். சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் அந்த லாங்குவேஜுக்கு வேணுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக சி ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ஒரு பேசிக் சின்டாக்ஸாவது தெரியும்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் இந்த செக்ஷனில் சியில் தான் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு மெயின் பாயிண்ட். செகண்ட் ஒன் என்னன்னா, எல்லாருமே இதில் இன்டென்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும்,
ரைட்? டெய்லி ஒர்க் பண்ணணும். டெய்லி இதை ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஒரு தடவை நான் பண்ணிட்டேன், நான் வந்து ஜாவாலேயோ சிலேயோ பைத்தான்லேயோ எதுலையாவது வந்து நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ சின்டாக்ஸ் வந்து நம்ம இங்கே சொல்லித்தர மாட்டோம். சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக் சின்டாக்ஸ் அட்லீஸ்ட் தெரியுங்கிறது தான் அசம்ஷன். ஸோ நான் இது 2-3 தடவை ஏற்கனவே சொல்லிட்டேன். மூணாவது வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டோடு இருக்குது, இல்லைன்னா நீங்களே வந்து டர்போசி ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இஸ் த பேசிக் அசம்ஷன். ஏன்னா அது இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமிங் கற்றுக்கவே முடியாது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நான் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் லாஜிக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து என்ன புரிஞ்சுதுங்கிறத ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராமை பார்த்து அப்படியே டைப் பண்ணாதீங்க. இது மனப்பாடம் பண்ணி பண்ணால் வரவே வராது. நம்ம ப்ரோக்ராமிங் அட்லீஸ்ட் இந்த தடவை கரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ நீங்களே வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நம்ம கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் நான் லாஜிக் சொல்லித்தரேன், அதை புரிஞ்சுட்டு நீங்களே வந்து ஒரு ஸ்டெப்பாக யோசிச்சு டைப் பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் சி ஃபஸ்ட்டு கற்றுக்கிறீங்கன்னா சிலேயே பண்ணுங்கள். இந்த லாஜிக் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் காமன் தான். ஸோ நம்ம பண்ணுற ப்ரோக்ராமிங் லாஜிக் எல்லா லாங்குவேஜுக்கும் காமன். இது சிக்கான ஸ்பெசிஃபிக், ஜாவாக்கான ஸ்பெசிஃபிக், பைத்தான்கான ஸ்பெசிஃபிக்னு கிடையாது. ப்ரோக்ராமிங் லாஜிக்ங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். இதுக்காக தான் ஃப்ளோ சார்ட் அல்காரிதம்னு படிப்பாங்க. பட் நம்ம ஃப்ளோ சார்ட் அல்காரிதம்லாம் தாண்டி ஆக்சுவல் ப்ரோக்ராமே எடுத்து எப்படி பண்ண போகிறோங்கிறத யோசிப்போம். ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறத அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ சின்ன ப்ரோக்ராம், ஆட் 2 numbers and print the result. 2 நம்பர் வாங்கி அதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம். நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் இது பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கிறோம்? 2 இன்புட் கொடுக்குறாங்க, 2மே நம்பர் கொடுக்குறாங்க, 2மே ஹோல் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா, வேரியபிள் ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணி ஆகணும். 2 இன்டீஜர்ஸ் நம்மளுக்கு வேணும். அப்புறம் அந்த 2 இன்டீஜரையும் ஸ்கேன் ஆஃப் போட்டு நம்ம வாங்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் யோசிக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம 2 நம்பர் வாங்குகிறோம், 2 நம்பரையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கான டேட்டா டைப் என்னவா இருக்கணும்னா இன்டீஜராக இருக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக இருக்குது, அதாவது இன்டீஜராக இருக்குது. ஹோல் நம்பர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இன்டீஜரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஸ்கேன் ஆஃப் பண்ணி அந்த 2 இன்புட்டையும் வாங்க முடியும். அப்புறம் அதை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபைனலி அவுட்புட் வந்து ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுதான். ஸோ அப்போ டெஸ்ட் கேஸ் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4 கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் கேஸ் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? 8, 9 கொடுத்துருக்காங்க. இப்போ 3ஐயும் 4ஐயும் எடுத்து ஆட் பண்ணி 7 வருது, 8ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணி 17 வருது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் யோசிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ எடுத்தோடனே எடுத்து கடை டைப் பண்ணக்கூடாது. முதல்ல யோசிக்கணும். ஓகே, நான் 2 நம்பர் வாங்க போகிறேன், ஒரு இன்டீஜரில் 2 இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண போகிறேன், இப்போது அதை ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஆன்லைன் ஜிடிபி தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இந்த என்டையர் எக்ஸசைஸ்க்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஜிடிபியில் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். pythontutor.comல தான் அந்த எக்ஸ்ரே விஷன் நான் சொன்ன மாதிரி இந்த சைட் போனீங்கன்னா சி விஷுவலைஸ்னு போடலாம், ஒரு லைனாக டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்லைன் ஜிடிபி ஃபஸ்ட்டு போய்க்கலாம். ஸோ சி லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? #include stdio.h. அதுதான் எப்போவுமே சியில் ஃபஸ்ட்டு லைன். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த ஆன்லைன் ஜிடிபியில் நீங்களும் இன்டர்நெட் வச்சுருக்கீங்கன்னா இதில் டைப் பண்ணுங்கள் int main. ரைட்? ஸோ அதுதான் அடுத்த லைன், int main. ஸோ இப்போ ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே வந்து நான் என்ன சொன்னேன்? 2 ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு டிக்ளேர் பண்ணணும், அந்த இன்டீஜர் டேட்டா டைப்பில் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து add 2 numbers and print the result. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஸோ இப்போ இன்டீஜர் நம்ம 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆகணும். அந்த இன்டீஜர் வேரியபிளில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் வந்து கேரக்டர், ஃப்ளோட் எதுவுமே கிடையாது. டெசிமல் நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணல. அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்ம 33.4, 44.3 எல்லாம் ஸ்டோர் பண்ணல. 7, 8, 3, 4 அந்த மாதிரி 8, 9 அந்த மாதிரி கிளியராக இன்புட் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க, டெசிமல் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இன்டீஜர் அட மேலே போயிடுச்சு. ஓகே, a, b 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? அந்த 2 நம்பரையும் வாங்குகிறோம். ஸோ இதுக்கு a = 3, b = 4 இந்த 2 நம்பரையும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்? எனக்கு இந்த 2ஐயும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஸ்டோர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்துல போடணும். நான் அதை ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சம், டோட்டல் அந்த மாதிரி தான் யூஸ்வலி. ஏன்னா நம்ம இதுக்கு தானே பண்ணுறோம், 2ஐயும் ஆட் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் சம்னு வச்சுக்கிறேன். சம் = a + b அப்படின்னு போடுறேன். printf %d sum. ஸோ இந்த ப்ரோக்ராம் %d total is
சம். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணால் ஆன்சர் 7 வரும். இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் 7 தான் வரும். ஏன், என்ன ப்ராப்ளம் இந்த ப்ரோக்ராமில்? இது வந்து ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் தான் சால்வ் பண்ணுது. நீங்கள் அந்த கொஷின் எடுத்தீங்கன்னா 3, 4 அந்த இன்புட்டை நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்கவே இல்லை, டைரெக்டாக 3 and 4 கொடுத்தோம், அவுட்புட் 7 கொடுத்துருக்கோம். அப்போ 8 and 9 நீங்கள் இன்புட் வாங்கவே முடியாது. அந்த டெஸ்ட் கேஸ் 2 நம்ம பார்க்கவே இல்லை. ரைட்டா? இந்த ப்ரோக்ராமில் அதுதான் மிஸ்டேக். நிறைய பிகினர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. இது பேர் என்னன்னா ஹார்ட் கோடிங். அதுதான் இதுக்கு மீனிங். ஹார்ட் கோடிங்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்துருக்க வேல்யூவை டைரெக்டாக டெஸ்ட் கேஸில் கொடுத்த வேல்யூவை டைரெக்டாக வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூசருக்கு கொடுத்துருக்க இன்புட்டை ஸ்கேன்ஆஃப் போட்டு நம்ம வாங்கி சேவ் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், A = 3 B = 4னா டைரெக்டாக அந்த டெஸ்ட் கேஸ் மட்டும்தான், ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் மட்டும் பாஸ் ஆகும், வேறு எதுவும் பாஸ் ஆகாது. அப்போ ஸ்கேன்ஆஃப் %d %d, ஆம்பர்சாண்ட் A ஆம்பர்சாண்ட் B. ஆம்பர்சாண்டை மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஸ்கேன்ஆஃபில் ஆம்பர்சாண்டை மறந்துடுறீங்க, அது மறக்கக்கூடாது. ஏக்கு முன்னாடி ஒரு ஆம்பர்சாண்ட், பிக்கு முன்னாடி ஒரு ஆம்பர்சாண்ட் வேணும். 2 %d கொடுத்துருக்கோம். அப்புறம் வாங்கியிருக்க ஏஎம்பியை ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுறோம், வெயிட் பண்ணுது. இப்போ நம்ம 2 இன்புட் கொடுக்கலாம், 4 and 3 7 வருது. திரும்பி ரன் பண்ணுவோம். டெஸ்ட் கேஸ் 2க்கு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 8 and 9 கொடுத்துருந்தாங்க. அதை ரன் பண்ணால் 17 வருது. இப்போ பாருங்கள் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் லாஜிக். இப்போ இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் முன்னாடி இதில், இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்திங்கன்னா சரி இந்த லைன் வேண்டாம். ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஏபி 2 வேரியபிள் வாங்கணும், அதுதான் இன்புட். ஸ்கேன்ஆஃப் வச்சு பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், A+B வருது. அப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுனால சம்மில் அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஏஐயும் பிஐயும் வந்து ஸ்கேன்ஆஃபில் வாங்கினதுனால மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணாலும் அந்த ஆன்சர் ஒர்க் ஆகும். வேறு வேறு இன்புட் கொடுத்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாஜிக் பில்ட் பண்ணணும். நம்ம இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். பட் ஃபஸ்ட் திங் எனக்கு என்ன வேணும்னா, இன்புட் வாங்குறது ஒரு இடம், இப்போ எவ்வளோ இன்டீஜர், எவ்வளோ இன்புட், எவ்வளோ டேட்டா டைப், அது என்னென்ன டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட் டிட்டர்மின் பண்ணுவோம். செகண்ட் பார்ட் இஸ் த ப்ராசஸிங் லாஜிக். இந்த கேஸில் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு A+B தான் மெயினாக ப்ராசஸிங் லாஜிக். மூணாவது அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணுறோம், எத்தனை நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எடுத்த உடனே int A, B போட்டு int sum போடல. ஏன்னா அந்த 10th லைன் 11th லைன் டைப் பண்ணும்போது தான் சம்னு ஒரு வேரியபிள் நம்மளுக்கு தேவை, அங்கே தான் இது சேவ் பண்ண போகிறோங்கிறது அப்போ தான் டிட்டர்மின் பண்ணோம். அதனால தான் சம் அப்போ ஆட் பண்ணேன். ரைட், ஃபைனலி வந்து இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆச்சு. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். அதாவது 3 நம்பர் கொடுக்குறாங்க, 3, 4, 5ன்னு 3 நம்பரை வாங்கி அதில் எது பெரிய நம்பர்னு சொல்லணும். ஸோ 3, 4, 5ல் பெருசு வந்து 5. ஸோ இதில் என்னன்னா 3 இன்புட் வாங்குகிறோம். ஃபஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3மே நம்பர்ஸ், இன்டீஜர் நம்பர்ஸ், அதில் டெசிமல் பாயிண்ட் எதுவும் கிடையாது. அந்த நம்பர் கொடுக்கறதுல எது பெரிய நம்பர்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 3மே இன்டீஜர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இதில் எது பெருசுன்னு பார்க்குது, 5 தான் பெருசுன்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கணும், 3ஐயும் 4ஐயும் எடுக்கணும், கம்பேர் பண்ணணும், 4ஐயும் 5ஐயும் எடுத்து கம்பேர் பண்ணணும், அப்புறம் 3ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணணும். அப்போ எது பெருசுன்னு தெரியும். ஸோ 2 நம்பர் அட் அ டைம் எடுத்து கம்பேர் பண்ணி அதில் எது பெருசோ அதை எடுத்து 3ஆவது நம்பர் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு லாஜிக், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் ஜிடிபிக்கு போகலாம். நம்ம யோசிச்சு அந்த லாஜிக் எழுதலாம். ஸோ int main ஓப்பன் ப்ராக்கெட் find the greatest of 3 given numbers. ஓகே, மெயினில் ஸோ 3 இன்புட் சொன்னோம், அதனால நம்ம 3 வேரியபிள் A, B, C 3 வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். எப்போ வாங்கினாலும் அது பிளாங்காக தெரியும். ரைட், ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்கேன்ஆஃப் டைப் பண்ணிக்கலாம். ஆம்பர்சாண்ட் A, ஆம்பர்சாண்ட் B, ஆம்பர்சாண்ட் C. நிறைய பிகினர்ஸ் இந்த ஆம்பர்சாண்ட் மறந்துடுறீங்க, இது மறக்காதீங்க. ஸோ ஸ்கேன்ஆஃப் போட்டு இந்த 3 நம்பர் வாங்கியாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஆட் பண்ணலாம். என்டர் 3 நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ எதுக்காகனா அப்போ தான் நீங்கள் ரன் பண்ணும்போது சும்மா பிளாங்காக கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணாமல் அந்த டைப் பண்ணும், 3 நம்பர் கொடு அப்படின்னு அதுவே வந்து ஸ்க்ரீனில் ப்ராம்ப்ட் பண்ணும். அதுக்காக தான் வந்து அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கோம். அப்போ 3 நம்பரை வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த லாஜிக் யோசிக்கணும். எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்,
ஸோ லாஜிக் என்னவா இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணணும். நீங்க கம்பேர் பண்ணணும்னாலே இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும், கரெக்டா? ஏன்னா ஏவையும் பிஐயும் கம்பேர் பண்ண போறேன், பிஐயும் சிஐயும் கம்பேர் பண்ண போறேன்னா கம்பேர் பண்ணணும்னா கிரேட்டர் தேன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர் இல்லாட்டி கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இல்லைன்னா லெஸ் தேன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். அப்போ அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்றீங்கனாலே இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி, ஃபர்ஸ்ட் ஏவையும் பிஐயும் கம்பேர் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டுல எது பெருசுன்னு கம்பேர் பண்ணுவோம், சரியா? ஸோ இப்போ ஏ தான் பெருசு அப்படின்னா இங்க வரும். அப்போ ஏ வந்து பியை விட பெருசா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஏயும் பிஐயும் கம்பேர் பண்ணும்போது ஏ தான் பெருசா இருக்குன்னு. இப்போ என்ன செக் பண்ணலாம்? ஏவையும் சிஐயும் கம்பேர் பண்ணலாம், ரைட்? அப்போ பெருசா அப்பவும் ஏ பெருசா இருக்குன்னா ஏ தான் பெருசு உள்ளதுலயே. இல்ல அப்போ வந்து சி தான் பெருசா இருக்குன்னா சி பெருசு, ரைட்? அப்போ இஃப்ல வந்து திரும்பியும் போடுறோம். இஃப் ஏ கிரேட்டர் தேன் சினா printf %d is greatest போட்டு கமா ஏ, கரெக்டா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் தப்பா இருக்கு அப்படின்னா ஏ கிரேட்டர் தேன் சிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சி தான் பெருசுன்னு அர்த்தம், கரெக்டா? ஏ வந்து பியோட பெருசு, பட் ஏ வந்து சியோட சின்னதா இருக்குன்னா என்ன அர்த்தம்? சி தான் உள்ள இல்லையா கிரேட்டஸ்ட். அதனால இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, லைன் நம்பர் 13ல இருக்க இஃப் ஃபெயில் ஆகுதுன்னா லைன் நம்பர் 17க்கு வரும். அப்போ நம்ம %d சி இஸ் கிரேட்டஸ்ட்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் ஒரு பார்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி செக் பண்ணிட்டோம், ஏ கிரேட்டர் தேன் சி செக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஒன்றும், கரெக்டா? ஸோ நம்ம லாஜிக் போட்டிருக்கோம். ஏ பெருசாக இருந்துச்சுன்னா ஏ கிரேட்டர் தேன் பி செக் பண்ணுறோம், பெருசாக இருக்குன்னா அதை ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ கொடுக்குறோம் 3 நம்பர்ஸ் பார்த்தீங்களா? printf கொடுக்கறதுனால அது 3 நம்பர்ஸ் கேட்குது. 5 4 3 கொடுக்குறேன். 5 இஸ் கிரேட்டஸ்ட். ஏக்கு வந்து 5 அசைன் ஆகுது, பிக்கு 4, சிக்கு 3. இப்போ இந்த 3 ரன் பண்ணீங்கன்னா 5 இஸ் கிரேட்டஸ்ட். அப்போ நம்ம ப்ரோக்ராம் கரெக்டா பக்காவா ஒர்க் ஆகுது ப்ரோக்ராம், கரெக்டா? ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டா அப்படின்னா வேற ஒரு இன்புட் கொடுத்தும் செக் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஏ கிரேட்டஸ்டா இருக்கிறதுக்கு பதில் சி கிரேட்டஸ்ட் கொடுக்கலாம். அப்படின்னா ஏக்கு 3, ஏன்னா ஏக்கு வந்து 3 அசைன் ஆயிருக்கு, சிக்கு 5 அசைன் ஆயிருக்கு. நம்ம ரன் பண்ணோம்னா வருமா? செக் பண்ணி பார்க்கலாமா வருதான்னு? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3ம் 4ம் செக் பண்ணும். அப்போ வந்து ஏ கிரேட்டர் தேன் பி ஃபெயில் ஆயிருக்கும் கண்டிஷன், ரைட்? ஏன்னா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியா அப்படின்னு செக் பண்ணும். 3 ப்ரோக்ராம் லாஜிக்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, இதுல வந்து எந்த அவுட்புட்டும் வராது. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 4 5 இன்புட்டுக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம்? ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா ஏ கிரேட்டஸ்டா இருக்கும்போது நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. பட் டெஸ்ட் கேஸ் 1 எடுத்தீங்கன்னா 3 4 5 சி கிரேட்டஸ்டா இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ ஏன் ஒர்க் ஆகல? நம்ம இங்கே 4 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு டெஸ்ட் கேஸ்ல ஏ தான் கிரேட்டஸ்டா இருக்கு, ஒரு டெஸ்ட் கேஸ்ல பி தான் கிரேட்டஸ்ட். டெஸ்ட் கேஸ் 3 எடுத்தீங்கன்னா பி தான் கிரேட்டஸ்ட். டெஸ்ட் கேஸ் 2 எடுத்தீங்கன்னா ஏ தான் கிரேட்டஸ்ட். டெஸ்ட் கேஸ் 1 எடுத்தீங்கன்னா சி தான் கிரேட்டஸ்ட். டெஸ்ட் கேஸ் 4 எடுத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல். அப்போ எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம், கிரேட்டஸ்ட் 3 தான் கிரேட்டஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதுதான் லாஜிக். அப்போ இது எல்லா கண்டிஷனும் நம்ம ப்ரோக்ராமில் ஹேண்டில் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராம் கரெக்ட். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு கண்டிஷனாக பார்த்துருக்கோம். நம்ம எது பார்த்துருக்கோம்னா ஏ கிரேட்டஸ்டாக இருக்கிறதுக்கு ஒர்க் ஆகுது, சி கிரேட்டஸ்டாக இருக்கிறதுக்கு ஒர்க் ஆகலை, ரைட்டா? நம்ம கண்டிஷன் கொடுத்து பார்த்தோம், 3 4 5 கொடுத்து பார்த்தோம், 5 வரல. அப்போ எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம ப்ரோக்ராமில். அப்போ என்ன ஆகுது? ஸோ அப்போ ஏ கிரேட்டர் தேன் பி நம்ம செக் பண்ணோம். அந்த இடத்துல வந்து ட்ரூவாக இருக்கும்போது நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் அது ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எதுவுமே அங்கே செக் பண்ணல, அதனால நம்ம லாஜிக் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா டெஸ்ட் கேஸுக்கும் நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமாங்கிற லாஜிக் ஒர்க் ஆகுமான்னு முதலே செக் பண்ணி பார்க்கணும் லாஜிக் யோசிக்கும் போதே. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சில டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும், ஒரு சில டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். ஸோ ஒரு சில டைம் என்னன்னா எல்லா சாம்பிள் கண்டிஷன்ஸையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் லாஜிக் எழுதுறது ஈஸி. பட் ஒரு சில டைம் என்ன ஆகும், இதில் டெஸ்ட் கேஸ் 4 ஹிடன் டெஸ்ட் கேஸ்னு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகாது. நீங்களும் வந்து என்னடா இது நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன கண்டிஷன்னு தெரியாது, பக்கத்தில் யார்ட்டையாவது கேட்பீங்க. பட் அது பண்ணுறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏ கிரேட்டர் தேன் பி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா
எல்ஸ் கேஸ் வரணும். அப்படின்னா என்ன? A is less than B. இன்னொரு வகையில் அது எப்படி சொல்லலாம்? B is greater than A. கரெக்டா? B is greater than or equal to A அப்படின்னா தான் இங்கே வரும். ஸோ அப்போ B is greater than C ஆனு செக் பண்ணலாம். B A-வோட பெருசாயிருச்சு. B C-யோடவும் பெருசாக இருக்கா அப்படின்னு இங்கேயே செக் பண்ணிடலாம். B C-யோட கிரேட்டாக இருக்குன்னா printf B is greatest. கரெக்டா? percentage D, B. இல்லைன்னா C is greatest. percentage D is greatest, C. ஸோ இப்போ நம்ம லாஜிக் போட்டாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம ப்ரோக்ராமை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த 3 கண்டிஷனும் கொடுத்து பார்க்கலாம். அதாவது A ஒரு கேஸில் பெருசு, B ஒரு கேஸில் பெருசு, C ஒரு கேஸில் பெருசு. ஸோ இப்போ C தான் பெருசு. இப்போ 5 is greatestனு வரணும். 3, 4, 5 கொடுக்கும்போது Aக்கு 3, Bக்கு 4, Cக்கு 5 அசைன் ஆயிருக்கும். கரெக்டாக 5 தான் கிரேட்டஸ்ட் வந்துருச்சு. அப்போ C is greatestக்கு ஒர்க் ஆகுது. செகண்ட் கேஸில் வந்து இப்போ வேணா நம்ம இது செக் பண்ணி பார்க்கலாம். A தான் கிரேட்டஸ்டான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 5 is greatest திரும்பியும் கரெக்டாக வரணும். ஏன்னா 5, 1, 2 கொடுத்துருக்கோம். இப்போ B கிரேட்டஸ்டா அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறோன்னா ஆர் C கிரேட்டஸ்ட் 10, 20, 30 C கிரேட்டஸ்டா ஒர்க் ஆகுது. இப்போ B கிரேட்டஸ்டா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து பார்க்கணும்ல. ஸோ எல்லாமே ஈக்குவலா அப்படின்னா எல்லாமே ஈக்குவலுக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா எந்த லாஜிக் நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுத்தீங்கனாலும் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா கண்டிஷனும் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். கரெக்டாக? ஸோ இப்போ இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாஜிக் பில்ட் பண்ணுவீங்க. ஒரு கேஸாக எடுக்கணும், ஒரு கேஸாக யோசிக்கணும், அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும்னு யோசிக்கணும். நம்மளாக எவ்வளோ தூரம் கண்டிஷன்ஸ் யோசிக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரோக்ராமிங் லாஜிக் பில்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுதுன்னா போய் அதுக்கு என்ன இன்புட், அதுக்கு என்ன ஃப்ளோ ப்ரோக்ராம் எடுத்திருக்கும்னு பார்க்கணும். ஓகே, அதோட இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாஸ் ஆயிருக்கும், செகண்ட் கண்டிஷன் பாஸ் ஆயிருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாஸ் ஆகிருந்தா அதுக்குள்ளே வரும். ரைட்டா? லைன் நம்பர் 12க்கு வரும் ஒரு 11க்கு வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸுக்கு தான் போகும். அப்போ நம்ம வேற டெஸ்ட் கேசஸ் வச்சு நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு நிறைய டெஸ்ட் கேசஸ் டைரெக்டாகவே காமிச்சிட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நம்ம அதை வச்சு கோட் எழுதிடலாம். பட் இருக்கிற டெஸ்ட் கேஸ் கொடுக்கல, 1, 2 சாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்போ யோசிக்கணும். A கிரேட்டஸ்டாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், B கிரேட்டஸ்டாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், C கிரேட்டஸ்டாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நம்ம லாஜிக் நிறைய யோசிக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு என்னென்னா நீங்கள் ஒரு பாஸ் பண்ணி நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ முடித்தேன், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் முடித்தேன், செகண்ட் ப்ரோக்ராம் கொடுத்தேன், செகண்ட் ப்ரோக்ராமும் இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸும் பண்ணிட்டோம், இதையும் நம்ம முடித்தோம். ஸோ நான் முதல்ல சொன்னேன்ல, இதுக்கே இன்னொரு லாஜிக்கும் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம வேற லாஜிக்கும் யோசிச்சு பார்க்கலாம், அந்த லாஜிக் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. நம்ம அதையும் வேணா இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ப்ரோக்ராம் வேற மாதிரி எழுத முடியும். ஸோ அதாவது A is greater than B and A is greater than C, இந்த 2 கண்டிஷனும் செக் பண்ணுறோம் ஒரே இதில். இந்த 2 இஃப்க்கு பதில் ஒரே இஃப். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் கரெக்டு, செகண்ட் கண்டிஷனும் கரெக்டுன்னா இப்போ என்ன அர்த்தம்? A தான் பெருசு. கரெக்டா? A வந்து B-வோடவும் பெருசாக இருக்குது, C-வோடவும் பெருசாக இருக்குன்னா A is greatest. எல்ஸ் அப்படின்னா A பெருசு இல்லைன்னா இஃப் ஒன்று செக் பண்ணி A பெருசு இல்லை, அப்போ B is greater than A and B is greater than C. கரெக்டா? அப்படின்னா B is greatest. கரெக்டா? எல்ஸுக்கு எப்போ வரும்? இஃப் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் எல்ஸுக்கு வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வருது எல்ஸுக்கு, இங்கே வந்து B தான் கிரேட்டஸ்ட், இங்கே வந்து ஏக்கு பதில் Bன்னு மாற்றிடுறேன். இந்த 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம்? C தான் கிரேட்டஸ்ட். கரெக்டா? percentage D is greatest, C. இல்லைன்னா ஏதாவது ஈக்குவலாக இருக்கும். எனி கேஸ் C தான் அப்பவும் கிரேட்டஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சின்னதாக தெரியுது, பட் உங்களுக்கு ஆல்டர்னேட் அப்ரோச் எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு A greater than B ஆன்னு செக் பண்ணுறோம், A greater than C ஆன்னு செக் பண்ணுறோம், A தான் பெருசுன்னு சொல்கிறோம். எல்ஸ் இஃப், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் ஃபெயில் ஆனால் தான் எல்ஸ் இஃப்க்கு வரும், அதுவும் ஃபெயில் ஆனால் தான் எல்ஸுக்கு வரும். ஸோ இப்போ A கிரேட்டஸ்டான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறோம், B கிரேட்டஸ்டான்னு செக் பண்ணிடுறோம், அப்புறம் தான் Cக்கு வரும். ஸோ அந்த எல்ஸ் இஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது ஃபெயில் ஆனால் எல்ஸ் இஃப்க்கு வர்றோம், அந்த B கிரேட்டஸ்ட் இல்லைன்னாலும் இப்போ Cக்கு வரும். ஸோ இதுதான் லாஜிக். இதை செக் பண்ணி பார்த்துடலாம். 3, 4, 5 is greatest. ஓகே, B கிரேட்டஸ்ட் வருதா? வருது. இப்போ ஏக்கு ஒரு செக்கு,
சரி வேற ஒரு நம்பர் கொடுக்கலாம், ஒரு தடவை 5 கொடுக்குறதுக்கு 30 20 10 30 இஸ் கிரேட்டஸ்ட். ஸோ அப்போ மூணுமே வந்து பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் செகண்ட் அப்ரோச். ஸோ எல்லா ப்ரோக்ராமுக்கும் மோர் தென் ஒன் அப்ரோச் இருக்கலாம், தெர் இஸ் நத்திங் ராங் வித் தட். இதில் இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டாக கிடையாது, ரெண்டு லாஜிக்குமே நம்ம இப்போ போட்டது கரெக்டு தான், ரெண்டுமே எஃபிஷியன்ட் அல்காரிதம் தான். சரி, அதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து லாஜிக் யோசிக்கணும், இப்படி தான் லாஜிக் பில்ட் ஆகும். அப்போ ஒரு 4-5 ப்ரோக்ராம் நம்ம பார்க்குறோன்னா தான் நம்ம லாஜிக்கும் கரெக்டாக பில்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஓகே ஒரு லாஜிக் நீங்கள் யோசிச்சு போட்டிருப்பீங்க ப்ரோக்ராமை, இதை விட எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமான்னு எப்போவுமே யோசிக்கணும். நம்ம லெவல் 1 லெவல் 2ங்கிற மாதிரி இருக்குது, நிறைய அட்வான்ஸ் லெவல்ஸ் வரும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ டு பிரிண்ட் ஃப்ரம் கிவன் நம்பர் டு 1 ஸ்கிப்பிங் 2 நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு சில டைம் ப்ரோக்ராம் பார்ப்போம், டிஸ்கிரிப்ஷன் வச்சு ப்ரோக்ராம் புரியாது, அப்போ டெஸ்ட் கேசஸ் பார்க்கணும். டெஸ்ட் கேசஸ் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ஸ்கிப்பிங் 2 நம்பர்ஸ் அப் டு 1 அப்படின்னா 7 இன்புட் கொடுக்குறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஸ்கேன்எஃப்க்கு ஒரு நம்பர் வாங்கணும், கரெக்டாக ஒரு இன்டீஜர் நம்பர் வாங்கணும், அப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அந்த வேரியபிள்ல இருந்து 1 வரைக்கும் கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம், ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. 7 5 3 1 ஒன்னொன்னா ஸ்கிப் ஆகுது. 7னா 6 ஸ்கிப் ஆயிருச்சு, 5 வந்துருச்சு, 4 ஸ்கிப் ஆயிருச்சு, 3 வந்துருச்சு, 3 ஸ்கிப் ஆயிருச்சு, சாரி 2 ஸ்கிப் ஆயிருச்சு, 1 வந்துருச்சு. அதே மாதிரி 8 கொடுத்தோன்னா 8 6 4 2. இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 0 வரல அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணுது, அது கீழே வர மாட்டேங்குது. ஸோ அப்போ வேகாக ஒரு லாஜிக் யோசிக்கணும், ரைட்டா? இப்போ 100ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 100 98 96 94 அப்படின்னு லூப் கீழே வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு லூப் கண்டிப்பாக தேவை. ஏன்னா லூப் இல்லைன்னா உங்களால் ரிப்பிட்டேட்டிவாக பிரிண்ட் பண்ண முடியாது. ஒரே செட் இஃப் இருக்குன்னா ஒரு பிரிண்ட் ஆஃப் வரும், இதுதான் வரும். ஸோ இது இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அதை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். scanf %t %n. அதுக்கு முன்னாடி என்டர் நம்பர்னு வேணா ஒரு கொடுத்துக்கலாம், ஒரு இன்புட். ஸோ தட் ரன் பண்ணால் அது ஃபர்ஸ்ட் கேட்கும், நம்பர் கேட்கும், நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்ணி என்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லூப் வேணும்னு சொல்கிறோம், நீங்கள் வைல் லூப் வேணாலும் போடலாம், ஃபார் லூப் வேணாலும் போடலாம். நான் ஃபார் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஃபார் யூஸ் பண்ணுறேன்னா பிகினர்ஸ்க்கு ஃபார் லூப் பெட்டர், ரைட்? ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நிறைய பேருக்கு ஃபார் லூப் தான் பிடிக்கும், ரைட்? உங்களோட கன்வீனியன்ஸ் தான். இல்லை ஃபாரும் எனக்கு நல்லா தெரியணும், வைலும் தெரியணும்ல, உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கா அதை வச்சு கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. பட் நான் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணியே பண்ணுறேன். ஏன் ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணுறேன் பிகினர்ஸ்க்கு பெட்டர்னு சொல்கிறேன்னா அதில் இனிஷியலைசேஷனும் இருக்குது, எக்ஸிட் கண்டிஷனும் செக் பண்ணுவீங்க. இப்போது ஃபார் இன்ட் I = n கொடுக்குறேன். ஏன் n கொடுக்குறேன்? அவுட்புட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க நம்பர்ல இருந்து கீழே வரணும். அப்போ கொடுத்துருக்க நம்பர் 7னா ஃபர்ஸ்ட் 7 பிரிண்ட் ஆகணும், கொடுத்துருக்க நம்பர் 30னா 30 பிரிண்ட் ஆகணும். எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க? while it is greater than or equal to 1 அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்னா சப்ட்ராக்ட் பண்ணுங்கள, ரெண்டா சப்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 7னா 5 5னா 3, கரெக்டா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணி காமிச்சிடுறேன், கரெக்டா? உங்களுக்கு வந்து லாஜிக் கரெக்டா இருக்குங்கிறது தெரியட்டும். ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட மறந்துட்டேன், ஒரு ஸ்பேஸ் மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ரன். இதே மாதிரி 10 கொடுக்கலாம். பாருங்க 10 8 6 4 2 பக்காவாக ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. 7 கொடுக்கலாம், அதான் அந்த இன்னொரு இது செக் பண்ணோம்ல, ஒரு ஈவன் நம்பருக்கு 7 5 3 1 வரணும், பக்கா அதுவும் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் லாஜிக் ஒர்க் ஆகுது. பட் இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் என்ன இருக்குன்னு, கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைனாக பார்க்கலாம். இன்டிஜர் n ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஒரே ஒரு இன்புட் வருது, அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த வேரியபிளை வாங்கிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்? இன்ட் I = n கொடுக்குறோம். ஏன்னா அந்த நம்பர்ல இருந்து கீழே குறைச்சிட்டு வரணும், கரெக்டாக? 100 கொடுக்குறாங்கன்னா 100லேருந்து குறைச்சிட்டு வரணும். அந்த இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு லூப்பில், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபாரில் கொடுக்குற ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டு I > 1 அப்படிங்கிறது தான் அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து ஒரு டைமும் செக் பண்ணும், அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ 7 ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் வேரியபிள், அதை யூசர்கிட்ட வாங்கினதை டைரெக்டாக ஃபர்ஸ்ட் அதுதான் பிரிண்ட் ஆகுதுனால அதை வச்சு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எக்ஸிட் கண்டிஷன்,
I greater than or equal to 1. இப்போ இது I less than or equal to 1 போட்டீங்கன்னா லூப் ரன் ஆகாது. அது greater or than or equal to 1 தான் ஒர்க் ஆகும். ரைட்டா? less than or equal to 1 போட்டு காமிக்கிறேன். போட்டு இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். எந்த அவுட்புட்டும் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 7 இருக்கும். இஸ் 7 less than 1 செக் பண்ணும். இல்லை அப்படின்னோடனே இந்த லூப்புக்குள்ளேயே வராது. அதனால தான் greater than or equal to 1 போடணும். அப்படின்னா 7 விட கம்மியாக இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும். அது வரைக்கும் லூப்பை ரன் பண்ணிட்டே இருன்னு சொல்கிறோம். அப்புறம் I equal to I minus 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது I equal to I minus 2 நிறைய ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா I equal to I minus 2னு போட மாட்டாங்க. I minus 2 நீங்கள் போட்டுருவாங்க. அப்படின்னா என்னாகும்? முதல் தடவை ஐயோட வேல்யூ குறையுது, பட் அது அசைனே ஆகலை எங்கேயும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா போடும்போது எப்பவும் ப்ளஸ் ப்ளஸ் ஐன்னு போட்டு பழக்கம். ப்ளஸ் ப்ளஸ் ஐனா அது ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா I equal to I plus 1 தான் அங்கே நடக்குது. கரெக்டாக? அதுதான் ப்ளஸ் ப்ளஸ் ஐன்னு அர்த்தம். ஸோ அது இப்போ நீங்கள் வந்து -2 பண்ணணுன்னா I equal to I minus 2னு போட்டால் தான் நீங்கள் I minus 2 பண்ணது திரும்பி ஐக்கு அசைன் பண்ணுறீங்க. அப்போ 7ல் இருக்கிறது 5 ஆகும். அந்த 5 அசைன் பண்ணும் ஐக்கு. அதுக்கப்புறம் 5ல் இருக்கிறது 3 ஆகணும், 3ல் இருக்கிறது 1 ஆகணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து I equal to என்ன 7 கொடுக்குறீங்கன்னா 7 அசைன் ஆகும். அதுக்கப்புறம் செக் பண்ணும் அந்த கண்டிஷன் greater than or equal to 1னா எஸ், அப்போ தான் லூப்குள்ளேயே வரும். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ குறையும். I equal to I minus 2 அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? இனிஷியலைசேஷன் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. அது ஆனதுக்கப்புறம் எக்ஸிட் கண்டிஷன் செக் பண்ணுது. அதுக்கப்புறம் printf முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஒரு தடவை இனிஷியலைசேஷன், ஆனால் இந்த எக்ஸிட் கண்டிஷன் எவ்ரி டைம் அந்த லூப் ரன் ஆகும்போது செக் ஆகும். அப்புறம் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஐ குறையும். இதே இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? எப்போ வரைக்கும்? அந்த ஐ வந்து லெஸ் தேன் 1 வர்ற வரைக்கும் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாஜிக். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ப்ரோக்ராமிங் லாஜிக் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. 2-3 கேசஸ் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். 3 ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ரோக்ராமிங் லாஜிக் யோசிக்கிறது. திஸ் இஸ் த வே டு டூ இட். ஸோ எப்போவும் இன்புட் ஃபஸ்ட்டு திரும்பி சம்மரைஸ் சொல்கிறேன். இன்புட் கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டா டைப்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஒன் வந்து லாஜிக் யோசிக்க போகிறீங்க. அது ஸ்லோவாக பில்ட் ஆகும். நான் இப்போ எப்படி லாஜிக் யோசிக்கிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே பேசிகிட்டே பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி தான் லாஜிக்கை ஒரு 4-5 தடவை நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்துடும். அதுக்கு எப்பாவது நீங்கள் எல்லா லாஜிக்கும் போட்டீங்களான்னு பார்க்குறக்கு டெஸ்ட் கேஸஸ் எடுத்து பார்க்கலாம். எல்லா டெஸ்ட் கேஸஸ் சால்வ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கமான்னு. அப்படி பண்ணலைன்னா வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். அப்போ யூ வில் கெட் பெட்டர் கான்ஃபிடன்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த 3 ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணியிருக்கும் போது அவங்களுடைய ஒர்க் வந்து எப்படி ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கிறேன். ஸோ இவங்க தான் நமக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இந்த டீம் நம்ம கூட கனெக்ட் ஆகுறாங்க. இந்த ட்ரைனிங் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிற முறையில் ஸ்டார்ட் ஆகி ஃபைனலாக நீங்கள் ஃபைனலில் போய் பிளேஸ் ஆகிற வரைக்கும் உங்க கூட ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பம் வந்து எங்க கூட ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன சேலரி உங்கள் ட்ரீமில் வச்சிருக்கீங்களோ அந்த சேலரியை கட்டாயமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வருங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் எல்லாரும் சார்பாக நான் சப்மிட் பண்ண ஆசைப்படுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கனெக்ட் ஆகலாம், நம்ம கூட டிராவல் பண்ணலாம். நீங்க பிரிட்ஜ் கோர்ஸ் எடுத்து பாருங்க. எடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க மற்றவங்களோட டிஃபரெண்டா இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தை இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் எல்லா சார்பாக நான் பிரசன்ட் பண்றேன். தேங்க்யூ சதீஷ் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அட் திஸ் டைம். Thank you for